Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து நியூ சிலபஸ் 2025 எடிஷன். ஸோ நமக்கு நிறைய சேஞ்சஸ், அதாவது லெசன் சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லையா, கவிதை பிழைலாம். அந்த புக்கு நம்ம ஆல்ரெடி புக் பேக் எக்ஸசைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், இயல் 1. அதே மாதிரி ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியாச்சு, எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டண்ட் கொஷினும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தமிழை பார்த்துட்டு இருக்கும் போது இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நமக்கு வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன் நான். இதில் பார்க்க முடியல அப்படின்றவங்க அதை பாருங்கள். இல்லைனா 10th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வேணும்னா இங்கிலீஷ், அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னாலும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் போனீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்னால் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ன்ற மாதிரி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக ரெஃபர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இயல் மொழி மனிதம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிறதும், அண்ட் தென் இயல் 2 மேக்ஸிமம் இதுதான் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வரும். சில டிஸ்ட்ரிக்டில் மேபி இயல் 3 வரலாம், சரிங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது அன்னை மொழியே காலக்கணிதம் மனப்பாட பாடலில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு மார்க் கூட நமக்கு மிஸ் பண்ணாத அளவுக்கு தரோவாக பார்த்துக்கணும். மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கவிதை பிழையோட ஹெட்டிங் எழுதிட்டு, எதுலேருந்து எந்த லைன்லேருந்து எந்த வரிகள் வரைக்கும் கேட்குறாங்களோ அதை எழுதிட்டு, அடுத்து எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அதையும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி அதில் வரக்கூடிய கமா, ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன் எல்லாமே கரெக்டாக போடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா புக் இன்டீரியர் கொஷின், புக் இன்சைட் கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி படிக்கும் போது சம்வாட் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது போல்டில் கொடுத்துருக்காங்க, கலர் வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நமக்கு ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டுன்ற மாதிரி தான். அந்த மாதிரி கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை வந்து பாருங்கள், இவர் யார், அடுத்த தென் தமிழ் சிட்டு அவரோட இதழ், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நல்லா வந்து அதிலருந்து 1 மார்க்ஸ் நமக்கு ஈஸியாக வரும், சரிங்களா? நூல்வெளி இது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா 1 மார்க்கில் அந்த புக் இன்சைட் கொஷின்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா பக்கம் 15 திறன் அறிவோம் இருக்கு இல்லையா, இதில் பலவுள் தெரிக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைம் கற்பவை கற்ற பின்லேருந்தும் கேட்டுடுறாங்க. அதனால் இதில் ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கான்றத நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு இதில் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின்னில் ஏதாவது கேட்குற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி. பேஜ் நம்பர் 16 பார்த்திங்கன்னா பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின், சரிங்களா? இது லாஸ்ட் இயர் நமக்கு வேறு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான இது கொஸ்டின் இது. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 3rd 4th 5th பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நியூ புக்கில் நியூ பேட்டர்னாக கொடுத்துருக்க கொஸ்டின். அதனால் நியூவாக கொடுத்துருக்கிறதுனால கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால இது ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின். சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுற்றுவனையாவை இருக்கு இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், சரிங்களா? இது கேட்கலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான், ஓகேங்களா? ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்குன்னு சொல்லிட்டு இதை படிக்கவே வேண்டாம் நான் சொல்லலை. இப்போது நம்ம வந்து படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா பாதி படிச்சுட்டு பாதி படிக்கவே இல்லாமல் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் முக்கியமோ அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். ஓகே, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி அப்படின்னும் போது அதை ஃபைனலாக வச்சு படிக்கும்போது நமக்கு அந்தளவுக்கு மார்க் லூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு எல்லாரும் போடுறதுக்கான ஒரு இது என்னென்னா, நம்ம மேம் நான் இருக்கிற லெசன்ஸில் பாதி லெசன்ஸ் தான் படிச்சிருக்கேன், மீதி பாதி படிக்கவே இல்லைன்னா நமக்கு மார்க் ரொம்ப லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் அழகாக ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். அதுக்கடுத்தது மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடில் வரக்கூடிய 1 மார்க் பேட்டர்ன்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. அடுத்தது நமக்கு கட்டுரை இருந்தால் கட்டுரை, கடிதம், அடுத்த படிவம் நிரப்புதல் இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் முடிச்சிருங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடில் வரக்கூடிய பிக்சர், அதாவது படம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்தது நமக்கு
படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லைங்களா, நமக்கு கலைச்சொல் அறிவோம் வரும் இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத பார்ட். அதெல்லாம் வந்து 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்கக்கூடிய பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி இருக்கக்கூடிய பார்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் நிறைய கேட்கக்கூடிய, அதாவது மேக்ஸிமம் பார்ட்டை கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரிமைனிங் இருக்கிற அந்த மினிமம் பார்ட்டை ஃபைனலாக வச்சிங்கன்னா நம்மளோட மார்க் ஸ்கோரிங்கில் அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நெடுவினால் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் தேர்ட் ஒன்னும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது வந்து விரிவானத்தில் வரும். அதே மாதிரி நமக்கு நயம் பாராட்டுதல், அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரியான பார்ட்டுக்கான கொஷின் தான் இது. நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் இம்பார்ட்டண்ட், தேர்டும் இம்பார்ட்டண்ட். மொழியை ஆள்வோம், மொழியை ஆள்வோம்ல பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். குவார்ட்டர்லி, ஆனுவல் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கீழ்காணும் சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இம்பார்ட்டண்ட். அடுத்தது இந்த 5 புக் பேக் எக்ஸசைஸ். சான்றோர் வளர்த்த தமிழ், இந்த கட்டுரை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இது ப்ரீவியஸ், அதாவது பழைய புக்லேயும் இருக்குது, இதை ரிப்பீட்டடாக கேட்டும் இருக்காங்க. அதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டண்ட். அடுத்து எண்ணு பெயர்கள், தமிழ் எண்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் வந்துருச்சு. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதை வந்து 5 லைன்ஸ் நீங்கள் தரோவாக மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு நமக்கு வேண்டாம், ஜென்ரலாக பார்த்தாலே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறதும் உங்களோட சாய்ஸ் அது. சரிங்களா? அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம், கலைச்சொல் அறிவோம்னு நம்ம 9th, அடுத்து 9th கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்துடும் இல்லைங்க. அதே பேட்டர்ன் தான் இதுவும். கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சில நேரங்களில் சரிங்களா, இந்த நிற்க அதற்கு தகலருந்து 5 மார்க்கில் கேட்டுறாங்க. சரிங்களா? இன்சொல் வழி, தீய சொல் வழி. நீங்கள் செல்லும் வழி யாது, உங்கள் நண்பருக்கு காட்டும் வழி யாது, 5 வழிகளை எழுதுக, அந்த மாதிரியான கேட்குறாங்க. 9th கேட்டிருக்காங்க. ஸோ 10th சம்டைம்ஸ் நமக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும், கொஷின் பேப்பரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான பேட்டர்ன் சம்டைம்ஸ் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றோம்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது கேட்டாலும் என்னால் வந்து எழுதாமல் விட முடியாது, அந்த கொஷினை குவிட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் உங்களை வந்து தரோவாக வச்சுக்கோங்க. இப்படியா? ஓகே. இது வந்து நீங்கள் செல்லும் வழி வந்து இந்த வழி, நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய வழி இது, அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை உங்களால் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து தரோ பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் என்னால், இந்த கொஷின் என்னால் அட்டன் பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப பதிவு, இதை தரவு பண்ணிக்கோங்க. மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி வாழ்த்து மடல். சரிங்களா? வாழ்த்து மடல். ஏன்னா இதெல்லாம் வந்து நியூவாக கொடுத்துருக்காங்க, அதனால் நியூ பேட்டர்ன் கொஷின் பேப்பர் இதில் எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுன்றதுனால நமக்கு மார்க்ஸ் கம்மி. ஸோ இதெல்லாம் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில், அதாவது இன்னும் ஒரு 1 month கேப்பில் செப்டம்பரில் நமக்கு வந்து குவார்ட்டர்லி வரும். அப்போ கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். அந்த டைம் பார்த்திங்கன்னா போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா குவார்ட்டர்லிக்கு திரும்பவும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி நமக்கு இருந்ததுன்னா அது இன்னும் நமக்கு மெமரைஸ் ஆகிடும். பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால் சைட் பை சைட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிக்கிறோன்றதையும் மறந்துட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி மனசில் பதிய வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போவே தரோவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து 50 மார்க்ஸ்ன்னும் போது கேட்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது இந்த இயல் 1லே ஓகே, 1 கட்டுரை கேட்கலாம், இல்லை இந்த வாழ்த்து மடலை கேட்கலாம், இல்லை இதை படிவம் நிரப்புதலை கேட்கலாம். அந்த மாதிரியான கட்டாயத்தில் நம்ம எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா குவார்ட்டர்லிக்கு நம்ம எல்லாமே ரெடியாக இருக்கும். குவார்ட்டர்லிக்கு நமக்கு 100 மார்க்ஸ். ஸோ அதனால் இதை இப்போ கேட்க மாட்டாங்க, இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க தயவுசெய்து. 10th பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தாதான் நமக்கு ஹெவியாக வந்து ஃபீல் ஆகாது. ஐயோ 10th இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கே, இவ்வளோ நம்ம படிக்க வேண்டியது இருக்கேன்றத பேர்டனை வந்து குறைக்கக்கூடியது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போதே ஃபுல்லாக முடிச்சிடுறது தான் வந்து ஒரே ஒரு வழி. இயல் 2 உயிரின் ஓசை. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது தான், இந்த ஹைலைட் மாதிரி பண்ணி இருக்கிறதெல்லாம் இப்போ பாருங்கள். அதாவது யூனிசெஃப்னா என்ன? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். சரிங்களா? யூனிசெஃப். இந்த மாதிரியான சில வந்து ஹைலைட் பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம்,
இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இது புதுசாக கொடுத்துருக்க பகுதி பக்கம் 37 பார்த்தீங்கன்னா பலவுள் தெரிக ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினால் இது வந்து நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் கிடையாது. பட் அதை தான் சொல்கிறேன், ஃபைனலாக நீங்கள் இதை படிக்கணும், படிக்காமல் விடாதீங்க. இந்த கொஷினுமே 2, 3, 4, 5 இது நியூவாக கேட்டிருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தரோவாயிடுறது பெஸ்ட்டு. சரிங்களா? அதே மாதிரி சிறுவினால் வந்து இது ஓகே அப்படின்னக்கூடிய கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின், செகண்டும் தேர்டும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்னு சொல்லலாம். நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரியான இதுதான். இது வந்து நம்ம அந்த புயலிலே ஒரு தோணி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான விரிவானம் ரிலேட்டடு இது வந்து நெடுவினால் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இது ரெண்டுமே. நயம் பாராட்டுதலில் வந்து இது தனியாக வந்துடும். மொழியால்வும் மொழியோடு விளையாட மிஸ் பண்ணாதீங்க. இதில் மார்க் நமக்கு குறையக்கூடாது. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, அதே மாதிரி மொழிபெயர்க்க இம்பார்ட்டண்ட். எனக்கு குவார்ட்டர்லிலாம் மொழிபெயர்க்க அப்படியே மார்க் இருக்குது. சரிங்களா? வாழ்த்து மடல் மெயின் திங். மரம் இயற்கையின் வரம் இருக்கு இல்லையா, இந்த வாழ்த்து மடலை கண்டிப்பாக ரொம்ப, அதாவது வாழ்த்து மடல் அந்த ஃபர்ஸ்ட் இயலில் வரக்கூடிய ஒரு வாழ்த்து கடிதம் இருக்கு இல்லையா, அதையும் ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து கட்டுரை ஒன்று பார்த்துருக்கோம், சான்றோர் வளர்த்த தமிழ், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மொழியோடு விளையாடலை வந்து சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க, இதில் இருந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. அடுத்தது 42ல் பார்த்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இருக்கு இல்லையா, இந்த இது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போது இந்த நிற்க அதற்கு தகலை, இப்போ பாருங்கள் இது எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்கள் 5 எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கான பாசிபிலிட்டிஸ், கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் 90% இருக்குது. சரிங்களா? 90 to 99% இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த கொஷினை என்ன பண்ணணும் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. மனப்பாடம் செய்யலைனாலும் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வரலனா கூட குவார்ட்டர்லிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அடுத்தது பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர படிவத்தை, இது படிவம் நிரப்புதல். சரிங்களா? இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து 50 மார்க்ஸ் தான். ஆனால் அதுக்கான மார்க்ஸ் பேசிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அப்போது உங்களுக்கு கேட்கக்கூடிய பார்ட் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இதை குவிட் பண்ணலாம் அதை குவிட் பண்ணலான்றதே வேண்டாம். நம்ம எல்லாமே படிச்சிருவோம். அடுத்து 1 மந்தில் நமக்கு குவார்ட்டர்லி வரப்போகுது, அதுக்கு நம்ம ரெடி ஆகிடும். அவ்வளோதான். 44ல் உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக, இது கடிதம். ஸோ இந்த கடிதமும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் குவார்ட்டர்லிக்கே ரெடி ஆகும் அப்படின்ட்டு ஒரு நீங்களாக ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக இறங்கணும். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இப்போவே குவார்ட்டர்லிக்கு ரெடியோ ஐ ஆம் ரெடின்னு ஒரு கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த இயல் 2ல் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். இது வந்து ஃபுல்லாகவே சிலபஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆனதுனால மேபி இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், அது கேட்கலாம் அப்படின்ற கொஷின்ஸ் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதை முடிக்கணும், அதுக்கு அடுத்தது எதை முடிக்கணும், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்றத. அந்த மாதிரி பார்ட் வைஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஈவன் 50க்கு 50 கூட நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம மொத்தமே கவர் பண்ணிடுறோம். பட் நம்ம கவர் பண்ணுற டாக்டிக்ஸ் வேறு. எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் ஃபுல்லாக தரவாக படிச்சிடும், அடுத்து மனப்பாட பகுதி, அடுத்து கடிதம், கட்டுரை, விண்ணப்ப படிவம் நிரப்புதல் வருது இல்லையா, அதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, இந்த மாதிரி பிளான் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க கொஷின் ஓவரால் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ தாராளமாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். டெய்லி ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அழகாக வந்து முடிச்சுட்டு போயிடலாம். நமக்கு டைம் வந்து தாராளமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானில் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. எல்லாமே ஃபுல்லாக தரோவாக முடிச்சிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.